வர வாரம் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃப்ரீ டாஸ்க்காக தான் இருக்கும். யார் வருவான்னு எதிர்பார்த்தீங்க? அவரன்ஸ் இருந்தால் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா திட்டிருப்பாங்க. சரி, அம்மாக்கு என்ன சொல்லணும்னு விருப்பறீங்களா? சாரி சொல்லணும். சொல்லிடுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். உங்கள் சத்யா. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். திடீர்னு வியனா வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. எதனால் இந்த எவிக்ஷன் நினைக்கிறீங்க? நிறைய பேர் என்னென்னோ லைக் பண்ணிட்டு தேவர் லைக் இன்சைட் த ஹவுஸ். கொஞ்சம் அமைதியாயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எதனால் அமைதி ஆனீங்க? 7th வீக் அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு மாதிரி போகுதுன்னு சொன்னோன்னே கான்ஷியஸ் ஆகிட்டேன். ப்ரொஜெக்ஷன் எப்படி போகுதுன்னு மேபி ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு குட் நேமோடு இருந்திருக்கலாம், யாருமே பழகாமல் இருந்திருக்கலாம். பார்க்குற எங்களுக்கு தெரியுது சில பேர் விளையாடுறாங்க உங்களை வச்சு அப்படின்னு. ஆமாம், அதுதான். இப்போ சில பேர் அவங்களுக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். பார்வதி எனக்கு அம்ருதன், உங்கள் பார்வையில் அவங்க 2 பேரும் யார், என்னதான் பண்ணுறாங்க? அவங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஆதிரைகிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஆதிரை போனதுக்கப்புறம் வியானா கூட அதே கார்டு வச்சு ப்ளேம் பண்ணுறாரோ, நான் இருக்கணும்னா யாருக்கிட்ட பொண்ணு கூட ஜாலியாக பேசணும், அவங்க கூட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் அவங்கள அனுப்பிடணும், நான் மட்டும் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேம் பிளே பண்ணுறாரா? அவர் அப்படி பண்ணுறதுனா அவரை தான் எவிக் பண்ணணும். அவரை சேவ் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இந்த வாரம் இருந்தீங்கன்னா லைக் வர வாரம் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃப்ரீ டாஸ்க்காக தான் இருக்கும். யார் வருவான்னு எதிர்பார்த்தீங்க? அவரன்ஸ் இருந்தால் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா திட்டிருப்பாங்க. சரி, அம்மாக்கு என்ன சொல்லணும்னு விருப்பறீங்களா? சாரி சொல்லணும். சொல்லிடுங்க. இந்த வாரம் வந்து இவரை வெளியே துரத்துங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எப்பயாவது கேம் கொஞ்சம் சூடு பிடிக்கும். கேம் சூடு பிடிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ வர்த்தி கண்டெஸ்டன்ட்னா. வணக்கம் ஐயாண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலி வியனா வந்து புதுசாக நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப மெய்மறந்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஒரு அழகான பொண்ணு, பிக் பாஸில் இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு டேலண்டான பொண்ணு, அழகான பொண்ணு. திடீர்னு வியனா வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. எதனால் இந்த எவிக்ஷன் நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படி எதனால நான் பண்ண விஷயங்களுக்கு எவிக்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பேர் என்னென்னோ லைக் பண்ணிட்டு தேவர் லைக் இன்சைட் த ஹவுஸ் அப்படி இருக்காங்க. எதனாலன்னா குவைட் ஆகிட்டேனோ, குவைட் ஆகிட்டீங்க, கொஞ்சம் அமைதியாகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. எதனால் அமைதி ஆனீங்க? இல்லை, எனக்கு வீக்கெண்டில் ஒரு தடவை சார் சொன்னாங்க, வியானா எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கொஞ்சம் கான்ஷியஸ் ஆனேன். அப்புறம் அடுத்த வாரம் வேறு ஒரு விஷயம், பக்கெட் விஷயம், அதில் கொஞ்சம் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிட்டேன். அப்புறம் 3வது வாரம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் வந்து நிறைய பேர் பொதுவாக பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மிக்சர் சாப்பிட்ற ஆட்களாக இருப்பாங்க. ஒன்றுமே சண்டை போடாமல், ஆரன்ஸ் எதுவுமே ஆக்டிவாக இல்லாத ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் வியனா வச்சுட்டு இருந்தோம். என்ன வியனா ஒன்றுமே பண்ண மாட்டேறாங்கப்பா அப்படின்னு. செகண்ட் 3வது வாரம் வந்து கேட்கும்போது எப்போ நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த யார் மேலே யார் சவாரி செய்கிறாங்க, இந்த திவாகர் வினோத், அப்போ கேட்கும்போது நாங்களாம் பயங்கரமாக சூப்பர், ஆஹா செம்மப்பா வியனா சூப்பராக பாயிண்ட் எடுத்து பேசுகிறாப்பா நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டாக பிக் பாஸும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்படி கேள்வி நல்லா கேட்கக்கூடிய வியனா 2 வாரம் நல்ல அந்த வியனா. அப்புறம் அதுக்கப்புறம் 5வது வாரம் 6வது வாரம் வரும்போது ரொம்ப டவுன் ஆயிட்டாங்களே, எதனால்? 7th வீக் டவுனாக இல்லை, 7th வீக் லைக் அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு மாதிரி போகுதுன்னு சொன்னோன்னே கான்ஷியஸ் ஆகிட்டேன். ப்ரொஜெக்ஷன் எப்படி போகுதுன்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்று வச்சுட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் அது இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப். ப்ளஸ் சாரும் சொன்னாங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு சொன்னோன்னே, ஓகே சம்திங் இஸ் நாட் குட் அவுட் சைட் அப்படின்றதுனால கொஞ்சம் அது ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் எமோஷ்னலாக நான் கொஞ்சம் நல்லா லைக் பாண்டடாக இருந்த ஒரு பர்சன்கிட்ட நானே ஒரு சண்டை போட்டு ஒரு விஷயம் பண்ணதுனால அந்த இடத்துலையும் கொஞ்சம் எமோஷ்னலி வீக் ஆகிட்டேன். அப்புறம் லைக் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாகி திருப்பியும் அந்த லைக் அந்த கோட் டாஸ்கில் திருப்பியும் ஒரு வாஸ் லைக் பீயிங் நானாக இருக்க ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ண எவிக்ட் ஆகிட்டேன். வெளியே வந்து பிக் பாஸ் பார்த்தீங்களா? நான் வெளியில் வந்து கரண்ட்டாக போயிட்டுருக்கேன், எதுவுமே பார்க்கல. நான் என்ன பண்ணேன்ற எபிசோட் பார்க்கல. இந்த ட்ரோல்ஸ் மீம்ஸு இதை தான் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா? ட்ரோல்ஸ்லாம் நிஜமாக ரொம்ப எனக்கு நானே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே எனக்கு ரொம்ப புதுசு. பாசிட்டிவாக இவ்வளோ பீப்புள் எனக்கு லவ் காட்டுறதுமே எனக்கு ரொம்ப புதுசு.
ஒரு அன்கண்டிஷ்னலாக ஒன்று கொடுக்குறாங்க. எப்படி இவ்வளோ கனெக்டடாக இருக்காங்க, எனக்காக நான் எவிக்ட் ஆகுறேன்னு அழுகுறாங்க. ட்விட்டரில் அவ்வளோ எல்லாருமே எல்லாருக்கிட்ட எப்படி எவிக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு இன்டர்வியூவில் கூட வேறு மாதிரி இந்த தம்ப்லைன் போட்டு அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. அப்புறம் குட்டி பசங்கள்லாம் லைக் அழுகுறாங்க. வியானு போயிட்டாங்க, அப்புறம் நான் பேசின மாதிரி பேசிலாம் போடுறாங்க. ஒருத்தவங்க ஒரு ஏஜ்டான ஒருத்தவங்க ஒரு 55 56 57 ஒரு அவ்வளோ ஏஜ் இருக்க ஒரு லேடி கூட வந்து ஃபீலிங் பேட் லைக் ஐ காட் எவிக்டட். அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எனக்கு நேற்றுலாம் அழுதுட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இவ்வளோ பேருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, எனக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அது லைக் இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்னும் எதுவும் பண்ண பண்ண முடியல, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ, மேபி ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு குட் நேமோட இருந்திருக்கலாம், யாருமே பழகாமல் இருந்திருக்கலாம். குட் நேம் ஸ்பாயில் ஆச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நேம் ஸ்பாயில் ஆகலை, இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு பண்ணியிருக்கலாம், பிளேயராக இருந்திருக்கலாம். லைக் அவங்க எதுலெல்லாம் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் லைக் ஸ்ட்ராங்காக விளையாடி இருக்கலாம். ஒரு இடத்துல நான் ஆக்சுவலாக ரொம்ப 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 க்ளோஸ் ஆகிட்டேன் எல்லாருக்கிட்டும். ஆனோடனே யாரையுமே எனக்கு தப்பாக தெரிஞ்சால் கூட ஐயோ இவங்களை எப்படி கேள்வி கேட்குறது, அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்துட்டேன். அதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக விளையாடி இருக்கலாம் அப்படியே சொல்லிட்டு. பொதுவாக வியனா பார்த்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வியனா வந்து ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க. தமிழை வந்து நீங்கள் தாய்மொழி தமிழ் தான் இல்லையா? என்னோட மதர் டங்க்கு வந்து கிடையாது. ஓகே, மதர் டங் உருது. ஆமாம். ஓகே, ஆனால் வந்து நீங்கள் பேசும்போது நடுவில் சொன்னீங்க, நீங்கள் நான் உருது பேசுவேன் அப்படின்னு ஷோவில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து வியனா வந்து சில வீடியோஸ் நான் பார்க்குறோம், ரொம்ப சூப்பராக தமிழ் பேசுகிறாங்களே, இங்கேயே இப்படி குழந்தை தத்தி எல்லாம் இல்லை. சி ஐம் அ பர்சன். இப்போ கூட சின்ஸ் நான் எவிக்ட் ஆனதில் இருந்து நான் வந்து ஒரு ஐம் நாட் இன் மை ஜோன். ஓகே, ஒரு மாதிரியாக தான் இருக்குது எனக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இப்போ நம்ம கோவப்படும் போது நீங்கள் வந்து கொஞ்சிட்டே கோவப்பட முடியாது ஆப்வியஸாக. அப்புறம் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்மளுக்கு ஃபேஸ் மாறதான் செய்யும், டோன் மாறதான் செய்யும். பட் மை எக்ஸ்ட்ரீம் கோர் த ஹாப்பி கேர்ள் ஐ ஆம். நான் இப்படி அதுதான் லைக் நான் என்னோட கம்ப்ளீட் வேர்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி வேர்ஷன் அதுதான். லைக் அதை பற்றியுமே ஐ ஒன்ட் டு வரி, ஐ வில் பி லைக் தட். அதுதான் நான். இன்னொன்று எனக்கு அதை வச்சு எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு எனக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா சின்ஸ் என் ஸ்கூலில் நான் ஃபேஸ் பண்ணுற விஷயம், ஸ்கூலில் இருக்கட்டும், ஒரு செட்டுக்கு போனா இருக்கட்டும், இல்லை நான் போன ஏர் ஹாஸ்டஸ் கிளாஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நான் இப்போ ரியலி மை இன்னர் செல்ஃப் இஸ் நாட் தட் ஹாப்பி நவ். ஸோ நான் இப்படி இருக்கேன். எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னா ஐ வில் பி லைக் ஜாலி, அவ்வளோதான். நான் வந்து என்னோட ஓன் உலகம் உண்டு, யார் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அப்படி சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் என்ன சொன்னாலும் நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ தட்ஸ் மீ. நம்ம பிக் பி ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னா யார், பிடிக்காத கண்டஸ்டன்ட்னா யார்? உள்ளே இருக்கிற வரைக்கும் ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னு இருந்தாங்க, இப்பயும் இருக்கா. சுபிக்ஷாவும் விக்ரமனா ரொம்ப உள்ளே இருக்கிற வரைக்கும் ரொம்ப பிடிக்கும், இப்பயும் பிடிச்சிருக்கு. பட் சில இடத்துல சில விஷயங்கள் அவங்க பண்ணது கொஞ்சம் கஷ்டம். அதாவது வெளியே வந்து பார்த்தீங்க? பார்த்தது, ஆமாம். ஓகே, பார்த்ததுல கொஞ்சம் எபிசோட்ஸ் பார்த்தீங்களா? எபிசோட்ஸில் இந்த கட் ரீல் கட் பார்த்ததுல அவங்க சூப்பராக கேம். எது உங்களை பாதிச்சது அப்படி இல்லை, அவங்க கேம் விளையாடிருக்காங்க, நம்மளும் விளையாடி இருந்திருக்கலாம். அந்த ஒரு பாண்டில் இது பண்ணாமல் ட்ரூவாக அந்த பாண்ட் இருந்தால் வெளியில் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட், உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி இருக்க ஒரு ஆள்னா அமித். என்கிட்ட லைக் என்கிட்ட அவங்க உள்ளே எப்படி இருந்தாங்க அதெல்லாம் வெளியிலையும் நான் வந்து பார்த்ததில் வச்சு அமித் அவங்க. ஓகே, அமித் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டனே கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிற ஆள், ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற ஆள். அண்ட் உங்களையும் பார்த்தோன்னே அவர் தன்னோட பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்னு. அண்ட் அதனாலேயே உங்களுக்கு வந்து துண்டிக்கணுன்ற மாதிரி ஒரு கார்டு கொடுத்தாரு. நான் ரொம்ப நீடிச்சதுமே எனக்கு அது பிளே வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி. உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? நான் அமித் அவங்க கிட்ட பெருசாக பேசிக்கவே மாட்டேன். நாங்கள் 2 பேரும் அவருக்கு எங்கேயாவது கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து என்ன இப்படி நின்று பார்ப்பார், பார்த்துட்டு இப்படி பண்ணுவார், பண்ணிவிட்டு அப்புறம் நான் அவரை ரொம்ப இரிட்டேட் பண்ணுவேன். அப்புறம் சொல்லுவேன், நீ மட்டும் வேத மாதிரி இல்லை, உன்னை வச்சு நங்கு கொட்டுவேன் அப்படி சொல்லுவார். ஸோ ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன்.
அவர் சொன்னது அது உண்மைதான். நம்ம அங்கே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டோம்னா நம்மளால் விளையாட முடியாது அந்த பர்சன்ட்டை. இப்போ நான் அவர்கிட்ட ஒரு ப்ளே பண்ணேன். எனக்கு அவர் வந்து நின்று என்கிட்ட கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அழுகு வருது. அடுத்த மூமெண்ட் நான் ஃபீல் பண்ணுறேன், ஐயோ இது கேம் தானே, நம்ம விளையாடுறோம் தானே அப்படி சொல்லிட்டு. நம்ம ரொம்ப பாண்டட் ஆகிட்டு அவங்கள நம்மளால் ஹர்ட் பண்ண முடியாது, நாமினேட்டும் பண்ண முடியாது, ஹர்ட்டும் பண்ண முடியாது. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம பண்ணி தான் ஆகணும். அவர் துண்டிக்கணும்னு கொடுத்தது ஓகே தான், ஆனால் எனக்கு வெளியில் போனவரும் நீடிக்கணும் அப்படி சொல்லிட்டு. ரைட். பார்வதி எனக்கு கம்ருதீன், உங்கள் பார்வையில் அவங்க 2 பேரும் யார், என்னதான் பண்ணுறாங்க? அவங்க எனக்கு தெரியல, பட் அவங்க கிட்ட அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வச்சு இல்லை, நாங்கள் ஒன்று பார்க்குறோம், 24 hours பார்க்குறோம். பட் 24 hours தாண்டியும் சில விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, எங்களுக்கு காட்டாத சில விஷயங்கள்லாம் இருக்கலாம். நான் வெளியில் வந்து பார்த்தது, நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ எனக்கு தெரியல அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா பார்வதி கிட்ட இதை பற்றி? ஒழுங்காக கேம் விளையாடு, எதுக்கு வந்தியோ அதுக்கு மட்டும் இரு அப்படிங்கிற மாதிரி ஐதர் பார்வதி ஆர் கம்ருதீன்? ஒழுங்காக கேம் விளையாடுங்கன்னு சொல்லியிருக்கேனான்னு தெரியல. பட் அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணுவாங்க, லைக் வாட் தேர் கோயிங் த்ரூ, லைக் என்ன ஒன்று அப்படி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மெச்சூரிட்டி லெவலுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு குட்டி குட்டி அட்வைஸ் கொடுப்பேன், அவ்வளோதான். ஆதிரை வந்து வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்க, நான் வெளியில் வந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் எஃப்ஜே வந்து என்ன வச்சு ப்ளே பண்ணிட்டாரு. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் தான் அவர் பின்னாடி போனீங்க, நிறைய விஷுவல்ஸ்னால் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் தான் போயிட்டு வாண்டட் அவர்கிட்ட பேசுனீங்க, அவர் கொஞ்சம் தள்ளி தான் போகிறாரு, எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர் என்ன பின்னாடி தேடி வந்தார், அதெல்லாம் காட்டப்படலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்னென்னா எஃப்ஜே வந்து ஃபஸ்ட் இப்போ ஆதிரைகிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஆதிரை போனதுக்கப்புறம் ரம்யா ஜோ கிட்ட ஒரு 1 வீக் இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார் ரொம்ப க்ளோஸாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா கூட அதே கார்டு வச்சு ப்ளேம் பண்ணுறாரோ, நான் இருக்கணும்னா யாருக்கிட்ட பொண்ணு கூட ஜாலியாக பேசணும், அவங்க கூட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் அவங்கள அனுப்பிடணும், நான் மட்டும் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேம் பிளே பண்ணுறாரா? அது எனக்கு தெரியல ஆக்சுவலாக அப்படி பண்ணுறாங்களா என்னன்ட்டு. எனக்கும் எஃப்ஜேக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப், ஓகேவா? ஸோ அதை தாண்டி இப்போது ஒருத்தவங்க அப்படியே இருந்தாலும் நம்ம அவேராக இருந்து ஒழுங்காக வி ஹாவ் டு பி பிளேட். அவர் அப்படி பண்ணுறதுனா அவரை தான் எவிக் பண்ணணும், அவரை சேவ் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க, ஓகேவா? அப்படின்றம்போது எனக்கு ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் பெருசாக என்ன ஆச்சு என்ன போச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் அப்போது வந்து பிபி ஹவுஸில் இருந்தேன், அவங்க சூப்பர் டீலக்ஸில் இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட், ஹீ இஸ் நாட் அப்படின்றது தான் எனக்கு தெரியும். பெருசாக நான் அதை போய் இன்வால்வ் பண்ணி கேட்டுக்கிட்டதும் கிடையாது. அந்த டைமில் ஐம் நாட் தட் குட் புக்ஸ் வித் எஃப்ஜே ஆர் ஆதிரை, அந்த கன்னித்திரு யார்கிட்டயுமே நான் அவ்வளோ ஒரு ஒரு சூப்பர் ஜோனில் இல்லை அந்த பீரியடில். ஸோ எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த ரம்யா ஜோ கிட்ட இருந்த அந்த மூமெண்ட்டும் எனக்கு தெரியாது. பட் எனக்கும் அவங்களுக்கும் இருந்தது கிளியர் கட்டாக. ஐ நோ வி ஹேட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் பிகாஸ் வி யூஸ் டு டாக் அபவுட் கேம் அண்ட் ஐ யூஸ் டு ஆஸ்க் பிகாஸ் வை நீங்கள் இப்படி இருந்ததுனால தானே ஷி வெண்ட் அப்படி சொல்லிட்டு. லைக் எனக்கு சுபிக்ஷா கிட்ட வாட் கம்ஃபர்ட் ஐ காட், சேம் கம்ஃபர்ட் வித் எஃப்ஜே, அவ்வளோதான். ஆனால் என்னைக்காவது சுபிக்ஷா கிட்ட நைட்டு எல்லாம் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 12 மணி 1 மணிக்கு மேலே பேசியிருக்கீங்களா? நானும் சுபிக்ஷா பேசியிருக்கோம். ஓகே, பேசியிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவர் வார்டன் அசிஸ்டன்ட் வார்டனாக இருக்கும்போது உங்களுக்கு அது இட் இஸ் அ டாஸ்க், 24 hours டாஸ்க். அப்போ டாஸ்க் இருக்கும்போது வார்டனுக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் என்ன அங்கே வேலை, பேசிகிட்டு இருக்க வேலை? வார்டனுக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் அப்படி எனக்கு அதெல்லாம் தெரியல, அது எப்படின்ட்டு எல்லாம். பட் எனக்கு என்னென்னா, நான் அந்த ஒரு டாஸ்க் ஒரு ரோல் அந்த வீட்டில் எப்படின்னா ஒருத்தவங்க ஒரு அப்ரிசியேஷன் வாங்கிட்டாங்க, இல்லை ஒருத்தவங்க வந்து யூனிக்காக ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா, எவ்ரி ஒன் வில் புல் டவுன். ஓகே, ஒரு என்ன நம்மளுக்கு அது கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு வீடு, நம்ம அவங்கள தான் பார்த்தாகணும். அப்படி இருக்கும்போது நான் இவங்க ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணால் அதை அப்ரிஷியேட் பண்ணி எல்லோரும் சூப்பராக பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்கூல் டாஸ்கில் நான் மோஸ்ட் ஆஃப் என்கிட்ட யாருமே பேசல ஹவுஸ்மேட்ஸ். இல்லை நீங்கள் பண்ணதெல்லாம் ஓகே, ஒரு செருப்பு அது நான் கேட்கல. இல்லை என்கிட்ட யாரும் பேசல. அப்புறம் ஒருவேளை நான் தப்பு பண்ணுறனோ, தப்பாக விளையாடுறனோ, லைக் லிட்ரலி ஐ ஃபெல்ட் வெரி பேட், வெரி அலோன். அந்த டைமில் ஐ வாஸ் லைக் டாக்கிங் வித் ஹிம். அதை தாண்டி இட்ஸ் ஜஸ்ட் ஐ யூஸ் டு ஷேர், நான் இப்படி பண்ணுறதுக்கு இப்படி சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு, அவ்வளோதான். நல்லா விளையாடிட்டு இருந்த வியானா வந்து எங்கே அப்படி ஸ்டாப் ஆனாங்க? எஃப்ஜே கூட பேசினதுக்கு அப்புறம் தான் ஸ்டாப் ஆனாங்களா? எனக்கு வீக்கெண்டில் சார் அட்ரஸ் பண்ணதுக்கப்புறமே நான் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிட்டேன். நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் வீட்டில் எப்படி இதை எடுத்திருப்பாங்க, ஒரு வீக்லேயே 1 வீக்குக்குள்ளே அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா சம்திங் இஸ் நாட் குட் வெளியில் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுட்டு அப்போவே ஐ பிகேம் லிட்டில் ப்ரெஷரைஸ்ட்.
அப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். லைக் எமோஷ்னலே ஐ வாஸ் லைக் ஓகே, ஏதோ இடத்துல நம்ம அப்படி பண்ணல, பட் அப்படி மேபி அது கன்வே ஆயிருக்கு, இல்லை ஏதோ ஒன்று நாட் நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இந்த வாரம் இருந்தீங்கன்னா லைக் வர வாரம் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்காக தான் இருக்கும். அது யார் வருவான்னு எதிர்பார்த்தீங்க? ஆரன்ஸ் இருந்தால் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அம்மா அண்ணன் 2 பேர் தான் வருவாங்க. கண்டிப்பாக வந்து திட்டிருப்பாங்க. ஏன் நல்லதானே வரல? நாங்கள் ஏன்னா எதுக்கு திட்டணும்? பாராட்டணும் தானே. இல்லை நீங்களே ஒரு முறை சொன்னீங்க, அதை நீங்களே சொன்னீங்க வீட்டு பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் யூ ஆர் ஸோ கான்ஷியஸ். இப்போ எங்களுக்குலாம் என்ன ஆதம் தெரியுமா? இந்த பொண்ணு டாப் 5ல வர பொண்ணுடா, இது ஏன்டா வெளியே அனுப்புனீங்க, ஏன்டா அந்த பொண்ணு இப்படி விளையாடுச்சு, என்னடா ஆச்சு வியானாக்கு அப்படிங்கிறது தான் எங்களோட. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வாரம் கூட அனுப்பிச்சிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நல்ல விளையாடுற பொண்ணு, நல்லா பேசுது, ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய சில பேர் எல்லாம் தேவையில்லாமல் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த பொண்ணு இருந்திருக்கலாமே, அந்த ஆதங்கத்தோட கேள்வி தான் நிறைய பேர் கேட்க சொன்ன கேள்வி தான் அது. எனக்குமே அதுதான் ரொம்ப கில்ட்டாக இருக்குது. நல்ல லைக் சம்வேர் வி லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது எஃப்ஜே ரீசனாக இருக்கட்டும், இல்லை விக்ரம் அண்ணா அது இருக்கட்டும், நான் அவங்கள ப்ளேம் பண்ணல. ஐம் ப்ளேமிங் மை செல்ஃப். லைக் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் யோசிச்சு இன்னும் லைக் நம்ம யோசித்து ப்ளே பண்ணியிருந்துருக்கலாம். அவ்வளோ அவேராக இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் அந்த சார் சொன்னதுக்கப்புறம் எடுத்த ஒரு டெசிஷன் ஓகே அப்படின்னு எடுத்த டெசிஷன் முன்னாடியே கொஞ்சம் அது அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் விக்ரம் அண்ணா விஷயத்தில் கூட டக்குன்னு ரியாக்ட் பண்ணாமல் ஒரு நிமிஷம் யோசித்து ரியாக்ட் பண்ணியிருந்தா ரம்யாவே பார்வை கொஷின் பண்ணியிருந்துருக்கணும், விக்ரமை கொஷின் பண்ணியிருந்துருக்க கூடாது. அந்த இடத்துலையும் தப்பு பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு ஐ ப்ளேம் ஆன் மீ, ஐ கான் ப்ளேம் ஆன் அதர்ஸ். பார்க்குற எங்களுக்கு தெரியுது சில பேர் விளையாடுறாங்க உங்களை வச்சு அப்படின்னு. ஆமாம், அதுதான். இப்போ சில பேர் நம்ம அவங்களுக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், அது கொடுத்துருக்க கூடாது. அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. யார் விளையாடணும்னு நினைக்கிறீங்க? இவங்க கூட பேசிடக்கூடாது ரச்சக் அப்படிங்கிற மாதிரி. யார் கூட சேர்ந்து விளையாடி இருக்கக்கூடாது. நான் தனியாக விளையாண்டாலே பாமாக பண்ணியிருப்பேன் நிஜமாக நான். பிகாஸ் என்னால் தனியாகவும் இருக்க முடியும். பட் அந்த வீட்டில் என்ன தெரியுமா, இப்போது அந்த வீட்டில் 2 விஷயம் தான் எமோஷன். ஒன்று சாப்பாடு. நம்ம கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் இப்படி இருந்தால் தான் சாப்பாடு கொஞ்சம் நல்லா கிடைக்கும், ஓகேவா? எனக்கு நான் ரொம்ப ட்ரிகர் ஆகிற இடமே ஃபுட்டு. எல்லாருக்குமே ட்ரிகர் ஆகிற இடம் ஃபுட்டு கிட்ட தான். அந்த ஒரு ஜோனில் எனக்கு கொஞ்சம் எல்லாருக்கிட்ட கம்ஃபர்டபுள் ஆனோடனே ஃபுட் விஷயத்தில் செம்ம ஃபுட்டில் இப்போது ஒரு ஸ்பூன் வைக்கிற இடத்துல 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஒரு ஜோன் அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப ஸ்வீட் ஆகிட்டாங்க. பட் அவங்க ஃப்ரெண்டில் தான் ஸ்வீட்டாக இருந்திருக்காங்க, பின்னாடி இல்லைன்றது. ஆக்சுவலி இது வீடே அப்படி தானே இல்லை? நீங்கள் பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், பட் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன். இப்போ நானே கோவத்தில் விக்ரமண்ணாவை பின்னாடி செம்மையாக திட்டினேன். அதுவே நான் விக்ரமன்ட்ட வந்து சொன்னேன், அண்ணன் உன்னை வச்சு திட்டுனேன் அண்ணன் சொல்லிட்டு. ஆனால் நான் அந்த ஒரு வீக் அந்த ஒரு இன்சிடென்ட் டைம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு 3rd வீக் 4th வீக்லேருந்தே விக்ரம் அண்ணா சுபிக்ஷாலாம் என்னை பற்றி பேசியிருக்காங்க பின்னாடி. ஆனால் எனக்கு அது தெரியல. ஓகே. ஆனால் நான் வந்து அந்த ஒரு வீக் தான் ரொம்ப நான் அதுவே அவர்கிட்டே சொன்னேன். இவன் வீக் ஆகும்போது கூட சொன்னேன், அண்ணே நான் உன்னை பற்றி நல்ல பின்னாடி திட்டுனேன், சாரி அப்படிலாம் சொன்னேன். ஆனால் வெளியில் வந்து பார்த்ததில் 3rd வீக்கில் 4th வீக்லலாம் அவங்க என்னை பற்றி பேசியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது சரி ஓகே, அவங்க சூப்பராக ஸ்மார்ட்டாக ஒரு மைண்ட் கேம் விளையாடி த்ரோ பண்ணியிருக்காங்க. வி வேர் லைக் அந்த ஒரு விஷயமா இருந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு. வீட்டில் வந்து கனி அண்ட் விக்ரம் வந்து ஒரு தனி சாம்ராஜ்யத்தை கொண்டு வச்சுருக்காங்க, அவங்க கீழே தான் இருக்காங்க. அதில் வந்து வியானா ஒரு பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 7th வீக் வரைக்கும் இல்லை, ஐம் நாட் அ பிரான்ச் ஸ்டில் ஃபார் தெம், ஓகே? ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு ஒப்பீனியன் இருந்தால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். அவங்களுக்கு ஒன்று சொன்னாங்கன்னா, பட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிற ஸ்டேஜில் இருந்தேன். உள்ளே போகல, ஆனால் அந்த ஒரு பேபி ஸ்டெப்பில் இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பிரான்ச்சாக மேபி இருந்திருக்கலாம். சரி, இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யார் டாப் 5ல வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு டாப் 1 வினோத் அண்ணா வருவாங்க. 1 நிறைய சண்டை நடந்திருக்கு உங்களுக்கு இருக்கும். எனக்கு வினோத் அண்ணனுக்கு எனக்கு என்னன்னா, இல்லை வெளியில் வந்ததுனால ரசிகர்கள் அவருக்கு நிறைய இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால இல்லை பாலிஷ்டாக சொல்கிறீங்களோ? சீரியஸாக இல்லை. வினோத் அண்ணனுக்கு எனக்கு இப்போ கூட வினோத் அண்ணன் சில விஷயம் ஏதாவது பண்ணாங்கன்னு கோவம் வரும். நான் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அவருக்கு தான் பாமான கிளாப்ஸ், ஓகேவா? அப்படி ஒரு கிளாப்ஸ்னால் வினோத் அண்ணனுக்கு தான். இருந்தாலும் அவர் ஏதாவது ஒன்று பண்ணால் முதல்ல கேள்வி கேட்குற ஆள் நான் தான். ஆனால் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா நல்லா திட்டுவாங்க, நல்லா சண்டை போடுவார். நான் அப்படியே அப்படின்னு போயிடுவேன்.
அப்படின்ட்டு போயிடுவேன். கொஞ்ச நாள் கழிச்சிட்டு வெள்ளிக்கிழமை வியானா அப்படின்னுவார், பாமை இங்கே வா அப்படி சொல்லுவார், வந்து பேசிடுவார். அப்புறம் வந்து சொல்லிட்டு சும்மா சொன்னேன் அப்போ கோவமாக இருந்துச்சு எதோ கொட்டிட்டேன் அப்படி சொல்லுவார். ஆக்சுவலாக நான் உள்ளே என்ன வினோத் நான் பார்த்தோன்னா வெளியிலையும் அப்படி தான் இருக்கார். வெளியில் அவரோட கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன். என்னை அந்த வீட்டில் நான் வெளியில் வந்து என்னை மிஸ் பண்ண முதல் ஆள் அவர் தான். என்னை பற்றி திருப்பியும் பேசின ஒரே பர்சன் அவர் தான். இன்னொன்று நான் எவிக்ட் ஆகும்போது அழுதார். நான் சொன்னேன் ஆனால் அழுகாதுன்னு, சாரி. அவர் சாரி கேட்டார் என்கிட்ட. அப்புறம் நான் சொன்னேன், இந்த வீட்டில் நீ பேசு, நீ ரொம்ப நல்லா பேசுகிற, ரொம்ப அறிவாளியான பிள்ளையாக இருக்க, பேசுன்னு என்னை பூஸ்ட் பண்ணதே அவர் தான். என்னை ஓப்பன் அப், நானும் ஒரு ஜெயிலில் இருந்தோம்ல, ஜெயில் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் அப் பண்ணேன். என்னை ஓப்பன் அப் பண்ண வச்சதே அவர் தான். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் எவிக்ட் ஆகும்போது நான் சார் சொல்லி இப்படி போகிறாங்க, நான் எல்லோரும் விஷ் பண்ணிட்டு அப்புறம் என் கையை பிடிச்சிட்டு தனியாக வந்துட்டார், அழுதார். அப்போ சொன்னேன், சாரி சொன்னார். சாரி எல்லாம் சொல்லாது, என்ன ஸ்டில் ஐம் த கேர்ள். நீங்கள் ஜெயிலில் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் சொன்னதுனால தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. பேசு, நீ ரொம்ப அழகாக தெளிவாக பேசுகிற அப்படின்னும்போது தான். இப்போ கூட அவருக்கு எனக்கு செம்ம சண்டை போன வீக் ஏதோ ஒன்று. அந்த சண்டைக்கு அதுக்கு முன்னாடி விக்ரம் அண்ணான்னு பிரச்சனை, அதுக்கு முன்னாடி எனக்கும் அவருக்கு சண்டை. ஆக்சுவலாக நைட் போட்டு ரொம்ப ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு இந்த டாஸ்கில், இந்த ஹேர்லாம் ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு. அப்போ நான் திட்டிகிட்டே இருந்தேன், அண்ணன் அப்படி பண்ணாதீங்க அப்படி சொன்னால் இரிட்டேட் ஆனார். தூங்கு, நீ சும்மா நொயின்னு சொல்கிற அப்படி சொன்னாங்க. அப்புறம் கூட இருந்து கூட விக்ரம் அண்ணாவோட நான் சண்டை போடும்போது கூட என் கூட யாரும் நிற்கல. அவர் தான் வந்து எப்படி அவள்கிட்ட வந்து எல்லாரையும் பேசுவீங்க, 1-on-1 பேசுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து நின்னவர் அவர் தான். வி ஆர் லைக் டாம் அண்ட் ஜெரி. விக்ரம் அண்ணா நானும், வினோதனா நானும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி. திவாகரனா இருக்கும்போதும் அப்படி தான். சம்டைம்ஸ் அவரையும் கொஷின் கேட்பேன், பட் வினோத் அண்ணா கேட்ட அளவுக்குலாம் கொஷின் கேட்டது. வேற யாரெல்லாம் இருப்பாங்க வினோத்க்கு அப்புறம்? யாரெல்லாம் இருப்பாங்க? வினோத் அண்ணா இருப்பாங்க. எனக்கு அமர்த் இருக்கணும்னு ஆசை. அப்புறம் வந்து பாரு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 5 வரைக்கும் எனக்கு யார் இருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து பிரவீன் ராஜ்லாம் உள்ளே இருந்திருக்கணும்னு தோணுது. நிஜமாக டாப் 5 வரைக்கும் வர மாதிரிலாம். சுபிக்ஷா வரதுக்கு வாய்ப்பே இல்லையா? உங்கள் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு சுபிக்ஷா வரணும்னு எனக்கு, ஈவன் இவ்வளோ விஷயம் நடந்து கூட சுபிக்ஷா வரணும்னு ஆசையாக இருக்குது. பட் வெளியில் நான் அவங்களுடைய ஒரு லைக் அவங்களுக்கு அந்த அவ்வளோ ஒரு இது மற்றவங்களுக்கு இருக்கிற அளவுக்கான ஒரு பாப்புலாரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் சுபிக்ஷா லைக் ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இருப்பாள். கேம் சொல்லிட்டு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் சுபிக்ஷா வச்சுக்கலாம். அண்ட் தென் யார் சொன்னேன், அவ்வளோதான். ஓகே, இந்த வாரம் வந்து இவரை வெளியே துரத்துங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ப்ளீஸ் வெளியே துரத்துருங்க, இப்போயாவது கேம் கொஞ்சம் சூடு பிடிக்கட்டும். அடுத்த ஒரு 25 days ஆகுது. கேம் சூடு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ வர்த்தி கண்டஸ்டன்ட்னா இல்லை. வர்த்தி யாருமே இல்லையா? யாருமே அவ்வளோ. ஐயோ சொல்லுங்க, தைரியமான ஆசையா சொல்லுங்க. அவ்வளோ வர்த்தியான கண்டஸ்டன்ட் அப்படி பார்க்க போனா வினோத் அண்ணா, பார்வதி. இல்ல லைக் இவங்களும் ரொம்ப லைக் இவங்கெல்லாம் இல்லைன்னா எல்லாரும் சாப்பிட்டு சும்மா தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பாம், இவங்கெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி பூஸ்டப் பண்ணுறாங்க. இவரை துரத்துங்க வெளியில அப்படின்னு நினைச்சேன்னா எஃப்ஜே. அப்புறம் வந்து சாண்ட்ரா. ஓகே, எஃப்ஜே துரத்திட்டா சரியாயிடும். சாண்ட்ரா துரத்திட்டா சரியாயிடும். துரத்துங்க அப்படின்லாம் இல்லை. அவங்க எல்லாம் சபரி, ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னு, சபரிலாம் இப்போ தான் இந்த வீக் தான் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 வீக்லாம் அவர் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்களா, என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ அவங்க வீட்டில் ஷோ பார்த்தாங்களா? அம்மா என்ன சொன்னாங்க? ஷோ பார்த்துட்டு ட்ரெஸ் தரலன்னு நீங்கள் புலவிட்டு இருந்தீங்க. ட்ரெஸ் கொடுக்கல. அது தாண்டி என்கிட்ட நிறைய ட்ரெஸ் வேறு இருந்தது, அதனாலையும் கொடுக்கல அப்படி சொன்னாங்க. வீட்டில் ஃபஸ்ட்டு பேசல, குவைட்டாக இருந்தாங்க. அப்புறம் அதுதான் சில விஷயம் வந்து அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு உன்னை பற்றி தெரியும். ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப அவங்கள போட்டு ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்காக போட்டு அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ்னால் டாக்ஸிக்காக தான் இருக்கணும், யாருக்கு நல்லது நினைப்பா? கரெக்டா? மேபி. ஓகே. அப்போ வந்து அவ்வளோதான். இப்போ அம்மா எப்படின்னா சாப்பாடு ரெடி, அவ்வளோதான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் சாப்பாடு இருக்குது. சரி, அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பறீங்களா? சாரி சொல்லணும். சொல்லிடுங்க. என்னோட ஃபேன்ஸ், அப்புறம் என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப என் மேலே ஒரு லைக் இன்னும் அவ்வளோ லைக் இன்னும் நிறைய நாள் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தீங்க. ஏதோ ஒரு இடத்துல அதை நான் பிரேக் பண்ணிட்டேன். ஸோ ஐம் ஸோ சாரி.
சிரிச்சிட்டே சொல்லக்கூடாது, சாரி. க்யூட்டாக சொல்லணும்டா நாங்கள் சாரியை கூட. ரொம்ப நன்றி வியானா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் பெரிய பெரிய ஹீரோனி ஆகணும், பெரிய பெரிய லெவலில் போகணும். உங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. இதே க்யூட்டோட இருங்க.